வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமியோட 33வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்து கத்திங்களை வர வச்சு அவன் சைடு அனுப்புறா. அவன் அந்த கத்திங்கள இருந்து அசால்ட்டா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. உன்னுடைய சக்தி அவ்வளவுதானா? இப்ப என்னுடைய சக்தியை பாருன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து கோல்டன் விங்ஸ்ன்னு சொல்றான். பார்த்தா எங்க இருந்தோ பறவை பறந்துகிட்டு அவங்கிட்ட வருது. ஹீரோயின் அந்த பறவைய பார்த்துட்டு அவளுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்து சுத்தி ஏதோ பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்குள்ளார இருந்து மயில் வெளியில வருது. ஹீரோயின் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சண்டை நடக்கத்தை எல்லாரும் கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மாட்டு உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப நல்லாவே இருக்கு, நான் உன்னுடைய பவரை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பறவைக்கு ஏதோ பவர் அனுப்புறான். அந்த பறவை மேல பறந்து போயிட்டு ஸ்வாட் எல்லாத்தையும் ஹீரோயின் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒன்னாலையும் என்னாலையும் எவன் நேத்து பவரை யூஸ் பண்ண முடியும். இப்ப பாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே மயில் இருந்து பவர் போகுது. அவளை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கா. மயில் அதோடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்வாட் எல்லாத்தையும் வர வச்சு அவன் அனுப்பின ஸ்வாட போய் தடுத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு ஸ்வாடும் மோதிக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஸ்வாடு அவனுடைய ஸ்வாட உடைச்சுக்கிட்டு அவன் சைடு போகுது. அந்த ஸ்வாடு எல்லாத்துல இருந்தும் நகர்ந்து நகர்ந்து தப்பிச்சிடறான். என்ன உன்னுடைய சக்தி அவ்வளவுதானா, இப்ப என்னுடைய பவரை பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அந்த பறவைக்கு அனுப்புறான். அது பறந்து வந்து அவளுடைய ஷீல்டுலயே அடிச்சிடுது. என்னவோ சவுண்டு கேட்க ஹீரோயின் திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த இடத்தை சுத்தி பேரியர் மாரி வந்து அவளை தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரஷரை என்னால தாங்க முடியலன்னு ஹீரோயின் கத்துறா. அவன் வெளியில நின்னுகிட்டு ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி ஸ்வாட் டவரே காட்டுறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு பர்பிள் கேல்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். சூப்பரு பிளாக் ஸ்வாட், உங்களுடைய ஸ்டூடெண்ட் ரொம்ப டேலண்ட் ஆனவன் போல இருக்குன்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. இவன் ரொம்ப நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுடைய கல்டிவேஷன் பவர் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. உங்களுடைய ஸ்டூடெண்ட் ரொம்ப டேலண்ட் ஆனவன்னு பச்சை தாத்தா சொல்றாரு. அவன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுடைய கல்டிவேஷன் பவர் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப டேலண்ட் ஆனவன்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. அடுத்த தடவையாச்சும் கொஞ்சம் சீரியஸா சண்டை போடு. இப்ப என்னுடைய சக்தியை பாரு, 3000 ஸ்வாட் பவர்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து மேல அனுப்புறான். அந்த பவர் எல்லாத்தையும் அந்த பறவை அப்சர்வ் பண்ணிட்டு கத்திங்களை அனுப்புது. ஹீரோயின் அந்த பறவையே பாத்துக்கிட்டு இருக்கா. கத்தி ஹீரோயின் பக்கமா வரத்த அவங்க எல்லாரும் கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்றா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவளால அந்த பவரை தாக்கு பிடிக்க முடியாம இருந்துட்டு நீ என்ன குறைச்சி எடை போட்டுட்டாடான்னு சொல்லிட்டு தாமரைய வர வச்சு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த மயில் பவரையும் அப்சர்வ் பண்ணிடுறா. சுத்தி இருந்த பேரியர் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கத்தி பவரையும் அப்சர்வ் பண்ணிடுறா. அவன் ஷாக் ஆகிட்டு நீ எப்பயோ பிறந்து இருந்தாலும் உன்னை எம்பையர்ன்னு நீ சொல்லிக்கிறதுக்கான தகுதியே உனக்கு இல்ல. ஹீரோயின் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவளுடைய பவர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஸ்வாட் பவர்னு சொல்லிட்டு தாமரைக்குள்ளார இருந்து கத்திய வெளியில வர வைக்கிறா. டக்குனாவே எகிரி கத்திய உதைச்சு மேல அனுப்பிடுறா. திருப்பி இவ மேல எகிரி அந்த கத்திய புடிச்சிட்டு ஸ்வாட் பவர்னு சொல்லிட்டு கத்தி எல்லாத்தையும் சுத்தி வர வச்சுட்டு ஃப்ரோசன் மைல்ஸ் சொல்லிட்டு நின்னுகிட்டே இருக்கா. அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். சண்டை நடக்கத்தை எல்லாரும் ஸ்வாட் டவரோடைய கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சக்தியை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்னோகேல் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பர்பிள் கேல் ரொம்ப டேலண்ட் ஆனவா, அவளால எவன் எத்த பவரையும் யூஸ் பண்ண முடியும். தாவோயிசத்தையும் அவ பயன்படுத்துவான்னு டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா, தாவோயிசமும் அவளுடைய டெக்னிக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த பொண்ணு ரொம்ப அற்புதமானவன்னு பிளாக் ஸ்வாட் சொல்றாரு. ஹீரோ சண்டைய பார்த்துட்டு நான் தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போலன்னு சொல்றான். ஹீரோயின் கை காட்டின உடனே அந்த கத்தி எல்லாம் அவன் பக்கமா போகுது. அவனுடைய பவர் யூஸ் பண்ணி வர கத்தி எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய பவர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கத்திங்களை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த கத்தி எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் கத்தி எல்லாம் கும்பலா வந்துகிட்டே இருக்கு. அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த கத்தி எல்லாத்தையும் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த கத்தி எல்லாத்தையும் தடுக்க முடியாம பவர் வெடிஞ்சு அவன் பின்னாடி போயிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. தாமரையில இருந்து கத்தி எல்லாம் வந்து அவன் மேல நிக்காம பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அங்க நடக்கிற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிளாக் ஸ்வாடும் கொஞ்சம் கடுப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பர்பிள் கேல் ஜெயிச்சிட்டாளா, அதுக்குள்ளார நீ ஏன் அவசரப்படுற? அவனை பத்தி உனக்கு ஒன்னும்
தெரியாது, அவன் ஒரு மான்ஸ்டர்னு அவன் சொல்றான். அந்த பொண்ணு அவன் சொல்றத கேட்டுட்டு பாக்குறா. அவன் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தாமரை பவர் அங்க இருந்து போயிடுது. சுத்தி இருக்கிற புகையும் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போது. பார்த்தா அவன் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கான். ஹீரோயின் நின்னுகிட்டு அவனே பாத்துக்கிட்டு இருந்துட்டு சந்தோஷமா டாட்டா காட்டுறா. அவன் உறைஞ்சு போயிட்டான்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. டீச்சர் என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க அவன் உறைஞ்சு போயிருக்கான், எனக்கு அந்த மாரி எதுவும் தெரியலையேன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. பார்த்தா அந்த ஐஸுக்குள்ள இருந்து ஏதோ பவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அந்த இடம் ஃபுல்லா ஒரே சவுண்டா கேக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஏதோ பவர் வெளியில போய்கிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போட்டுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.